இதுக்கு பேர் தேங்காய் திரட்டி பால்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான டிஷ்ஷு. இது சாப்பிட்றதுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி திருநெல்வேலியில் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. 15 நிமிஷம் போதும். இந்த தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் திரட்டு பால் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தேங்காயோட அளவு அரை முடி தேங்காய். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா 300லேருந்து 350 கிராமுக்கு தேங்காய் திரட்டு பால் நமக்கு கிடைக்கும். தேங்காயில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா துருவியும் எடுத்துக்கோங்க. பிளாக் ஸ்கின் இல்லாமல் துருவி எடுத்துக்கோங்க. நான் துருவலாக எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தேன் அப்படின்னா துருவல் மாதிரி கிடச்சிரும். நல்லா பொடி துருவலாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் அப்படியே டைரெக்டாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மற்ற பொருளை போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ண தேங்காய் கூட நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 கிராம் எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய்க்கு 100லேருந்து 150 கிராமுக்கு எடுக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா 150 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்த பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி. 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். முதல்ல அரை டம்ளர் சேர்த்து அரைச்சிட்டு ஜாரில் அரைச்ச தேங்காய் விழுது ஒட்டியிருக்கோங்கிறனால மீதி ஒரு அரை டம்ளரை இந்த ஜாரை வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. தேங்காய் திரட்டு பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்குமே இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் இந்த முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா இதை திரண்டு வரும்போது இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்த பிறகு சரியாக 15 நிமிஷம் தான் இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிக்க. இப்போ நான் திரும்ப இன்னொரு அரை டம்ளர் தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துருக்கிற தண்ணி முதல்ல நல்லா வற்றணும். மிதமான தீயில வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். அந்த வெல்லம் நல்லா இந்த தேங்காய் விழுதோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் இந்த அளவுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க கைவிடாமல். நல்லா இந்த வெல்லமும் இந்த தேங்காய் விழுதும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அப்படியே கலரும் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி. இந்த கலர் வந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக நெய் விட்டு வறுத்த முந்திரியை ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தான் செய்யணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த வெல்லம் பாகு ரொம்ப முருகின பாகாக மாறி ரொம்ப ஹார்டாகிடும், சாஃப்ட்னஸாக இருக்காது. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 மினிட் தான் இருக்குது. இதை நல்லா கலந்து கொடுத்து நம்ம வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒயிட் சுகர் சேர்க்காமல் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்க வேண்டியதுதான். 15 நிமிஷத்தில் திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் ரெடி. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.